கேட சேனல் எஸ்எஸ்ஜிடி கான்ஸ்டபிள் 2024 ரெக்ரூட்மெண்ட்டுக்கான எக்ஸாம் சிட்டி அண்டு டேட் வந்து எப்படி இது பண்ணுறது அப்படி செக் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஒரு வீடியோ போடுறோம். ஆல்ரெடி வந்து என்னென்ன இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நோட்டிஃபிகேஷன் மாதிரி வந்து விட்டுருந்தாங்க. அதை பற்றி நம்மளுடைய சேனலில் வந்து வீடியோ வந்து போட்டிருக்கோம். அதை நீங்கள் வந்து பார்த்துங்க. இதான் அந்த ப்ளேலிஸ்ட்டு. இந்த இதில் தான் வந்து பர்டிகுலராக வந்து அந்த இதை சொல்லியிருப்பேன். இந்த ப்ளேலிஸ்ட்டில் இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த நோட்டீஸில் வந்து ஆல்ரெடி இதுக்கு ஒரு வீடியோ போட்டிருக்கேன். இது வந்து எப்படி நம்ம வந்து செக் பண்ணுறது எக்ஸாம் டேட்டில் வெப்சைட்டில் லாகின் பண்ணிட்டு இதை ஒன்ஸ் வந்து ஒரு ரிவைஸ் மாதிரி சொல்லிடுறேன். உங்களுக்கு வந்து 26/1/2020 அதாவது நேற்று வந்து இந்த வெப்சைட்டில் வந்து நீங்கள் லாகின் பண்ணி உங்களுடைய எக்ஸாம் சிட்டிஸ் அண்டு டேட்டை வந்து தெரிஞ்சுக்கலாம். எக்ஸாமோட எக்ஸாக்ட் லொக்கேஷன் வந்து 10 டேஸ்க்கு முன்னாடி தான் வந்து சொல்லுவாங்க. அதே மாதிரி உங்களுக்கான ஹால் டிக்கெட் வந்து எக்ஸாமுக்கு ஒரு 4 நாளைக்கு முன்னாடி மட்டும்தான் உங்களால் வந்து அட்மிட் கார்டை வந்து டவுன்லோட் பண்ண முடியும். அதே மாதிரி அட்மிட் கார்டுங்கிற வந்து அட்மிஷன் சர்டிஃபிகேட் கமிஷன் காப்பி அப்படின்னு வந்து சொல்லிட்டாங்கன்னு சொல்லி ஆல்ரெடி வந்து சொல்லியிருந்தேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அந்த கமிஷன் காப்பி வந்து அவங்களே வந்து வாங்கி வச்சுக்குவாங்க. எக்ஸாம் முடிஞ்சோடனே திருப்பி வந்து அவங்க வந்து உங்கள்கிட்ட கொடுக்க மாட்டோம் அப்படின்னு வந்து சொல்லிட்டாங்க. அந்த கமிஷன் காப்பி வேணுங்கிற பட்சத்தில் ஃப்யூச்சர் ரெஃபரன்ஸ்க்கு நீங்கள் ஒரு காப்பி வந்து தனியாக வந்து எடுத்து வச்சுக்கன்னு சொல்லிட்டு போன வீடியோவில் வந்து சொல்லியிருந்தேன். இந்த ப்ளேலிஸ்ட்டில் வந்து எக்ஸ்ட்ரா வந்து சொல்லியிருக்கேன். எக்ஸாம் டிப்ஸ் எப்படி எழுதணும் அப்படின்னா வந்து சொல்லியிருக்கேன். 3ஆம் தேதி வந்து எக்ஸாம் ஸ்டார்ட் ஆகுது. ஒன்ஸ் ஆஃப் ஆல் எல்லாருக்கும் வந்து ஆல் த பெஸ்ட் வந்து சொல்லிக்கிறேன். எஸ்எஸ்ஜிடி சம்மந்தமாக வந்து எந்த டவுட் வேணான்னு கேட்கலாம். வந்து எக்ஸாம் கிளியர் பண்ணலாம் கண்டிப்பாக. இந்த தடவை வந்து கண்டிப்பாக வந்து 39,000 வேகன்சியில் நம்ம 1,500 வேகன்சி தமிழ்நாட்டுக்கு வந்து ஒதுக்கியிருக்காங்க. அதில் வந்து எல்லாருக்கும் வந்து தெரியும். எக்ஸாம் வந்து நல்லா பண்ணுங்கள். அப்போ தான் வந்து உங்களால் இது பண்ணணும். இப்போ வந்து எப்படி வந்து செக் பண்ணுறது அப்படின்னு வந்து இந்த வீடியோவில் வந்து நான் தெளிவாக வந்து சொல்கிறேன். இதில் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் sscgovernment.in இந்த வெப்சைட்டுக்கு வந்து போகிறீங்க. இந்த வெப்சைட்டோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேயும் வந்து கொடுக்குறேன். ஏன்னா வந்து புது வெப்சைட்னால புது அப்டேட் வந்து கொடுத்துருக்காங்க. பழைய வெப்சைட் வந்து பார்த்திங்கன்னா sscnet.in வரும். அதில் போய் நீங்கள் இப்போ செக் பண்ணால் வந்து வராது. இந்த மாதிரி உங்களுக்கு லோகோ தெரியும். இதில் வந்து லாகின் ஆர் ரிஜிஸ்ட்ரேஷன் அப்படின்னு இருக்குல்ல, இந்த பேஜை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி வரும். இதில் வந்து உங்களுடைய யூசர் நேம் அதாவது ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 10 டிஜிட் ஆர் 11 டிஜிட்டில் ஒரு நம்பர் இருக்கும். அதை நீங்கள் வந்து இதில் போடுற மாதிரி இருக்கும். சப்போஸ் மறந்துட்டீங்கன்னா கொஞ்சம் கஷ்டம்தான். உங்கள் மெயில் ஐடி ஆர் எஸ்எம்எஸில் வந்து நீங்கள் அப்ளை பண்ணும்போது கண்டிப்பாக இருக்கும். இதை வந்து ஒரு நோட் பேடில் வந்து நீங்கள் நோட் பண்ணி வச்சுங்க. ஏன்னா வந்து ஒரு டைம் வந்து மறந்தாலும் மறக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. இருந்தாலும் உங்களுக்கு வந்து ஒரு எஸ்எம்எஸ் அலர்ட் வந்து வரும். அதில் கண்டிப்பாக ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் கண்டிப்பான முறையில் அதில் வந்து கண்டிப்பாக வரும். ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பாஸ்வேர்டு உங்களுக்கு வந்து இன்டிமேஷன் கொடுத்துருவாங்க. 4 நாளைக்கு முன்னாடி உங்களுக்கு எக்ஸாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு வந்து கண்டிப்பாக மொபைல் நம்பர் கரெக்டான நம்பர் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு மெயிலையும் சரி எஸ்எம்எஸ்லையும் சரி உங்களுக்கு வந்து அட்மிட் கார்டு டவுன்லோட் பண்ண சொல்லி கண்டிப்பாக வந்து நோட்டீஸில் வந்து கொடுத்துருவாங்க. ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதுக்கப்புறம் பாஸ்வேர்டு வந்து இதில் வந்து கொடுக்குற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் வந்து இந்த கேப்சரை இதில் வந்து நீங்கள் இது பண்ணிவிட்டு லாகின் வந்து கொடுக்குற மாதிரி இருக்கும். நீங்கள் லாகின் கொடுத்தோன்னே நெக்ஸ்ட்டு வந்து இந்த மாதிரி தான் போகும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா அட்மிஷன் சர்டிஃபிகேட் அப்படின்னு சொல்லி அவங்களே வந்து சொல்லியிருக்காங்க பார்த்தீங்களா. இதில் வந்து பார்த்தீங்கன்னா சிபிஎஸ் 2025 பேப்பர் 1 அட்மிஷன் சர்டிஃபிகேட் அப்படின்னு சொல்லிட்டு நவ் யூஸ் சிட்டி லைவ், அதாவது வந்து என்ன சிட்டின்னு சொல்லிட்டு இனிமேல் தான் வந்து தெரியும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஏன்னா 10 டேஸ்க்கு முன்னாடி நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன்ல, அதனால தான் வேறு ஒன்றும் இல்லை. அதை நீங்கள் கிளிக் பண்ணால் இந்த மாதிரி வரும். இதில் வந்து எக்ஸாமில் வந்து செலக்ட் பண்ணணும் என்ன எக்ஸாமு அப்படின்னு சொல்லிட்டு இதில் நீங்கள் செலக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா கான்ஸ்டபிள் 2025 கிடையாது. கான்ஸ்டபிள் ஜிடி அசாம் ரைஃபிள் சிஏபிஎஃப் அந்த இதை வந்து இருக்கும். இதை நீங்கள் வந்து கிளிக் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்புறம் வந்து எக்ஸாம் இயரில் வந்து நீங்கள் 2025 அப்படிங்கிறத 2 இதுலேயும் வந்து சூஸ் பண்ணி செக் ஸ்டேட்டஸ் அப்படின்னு வந்து நீங்கள் கொடுத்தீங்கன்னா இந்த பேஜில் வந்து என்ட்ரி ஆகும். இதில் உங்களுடைய ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் அண்டு ரோல் நம்பர் வந்து கொடுத்துருப்பாங்க. எக்ஸாம் டேட் வந்து எக்ஸாக்டாக என்றைக்கு அப்படின்னு வந்து சொல்லியிருப்பாங்க. இப்போ 7/2/2025 அப்படின்னா இதுக்கு 2 நாளைக்கு முன்னாடி, அதாவது இன்றைக்கி வந்து ஒரு 7 நாள் அங்கிட்டு 3 நாள் 27ஆம் தேதி, அதாவது இன்றைக்கி வந்து இவரால் வந்து எக்ஸாம் டேட்டை வந்து பார்க்க முடியும். இன்றைக்கி வந்து லைவாக வந்து ஷோ பண்ண முடியும். ஆனால் அவருக்கு வந்து எக்ஸாம் இப்போ 7ஆம் தேதினா அப்போ நான் வந்து இதுக்கு 4 நாளைக்கு முன்னாடி அப்படின்னா 4ஆம் தேதி வந்து இவரால் வந்து ஹால் டிக்கெட்டை வந்து எடுக்க முடியும். ஒரு 4 நாள் கழிச்சுனா 7 நாள் கழிச்சிட்டிங்கன்னா 3ஆம் தேதி இவரால் வந்து ஹால் டிக்கெட்டை வந்து எடுக்க முடியும். என்ன ஷிஃப்ட்டு ஏன்னா ஒரு நாளைக்கு வந்து 4 ஷிஃப்ட், ஏன்னா 1 ஹவர் எக்ஸாம்னால 4 ஷிஃப்ட் கிட்ட நடக்குது. இவருக்கு வந்து 2வது ஷிஃப்ட் வந்து கொடுத்துருக்காங்க. எக்ஸாம் டைமிங் வந்து 12 PM அங்கே வந்து இருக்க மாதிரி இருக்குது. ஸ்டேட்டஸ் இதில் வந்து அப்ளிகேஷன் அக்செப்டடா ரிஜெக்டடா அப்படிங்கிற ரிஜெக்ட்னா என்ன ரீசன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து தெளிவாக வந்து அவங்க வந்து சொல்லியிருப்பாங்க. இந்த மாதிரி தான் வந்து செக் பண்ணணும். ஒரு கேண்டிடேட் வந்து கேட்டிருந்தா எப்படி செக் பண்ணுறது அப்படின்னு தெரியலன்னு சொல்லிட்டு அதனால தான் வந்து இந்த வீடியோ வந்து மேக் பண்ணி போட்டிருக்கேன். ஆல்ரெடி வந்து நோட்டீஸ் வந்து நான் கொடுத்துருக்கேன். இந்த நோட்டீஸ் பற்றி டீட்டெயிலாக வந்து சொல்லியிருக்கேன். இதில் அவ்வளோதான் சொல்லியிருக்காங்க. ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்கள் வந்து எக்ஸாம் வந்து 100% வந்து நல்லா கிளியர் பண்ணியிருந்தால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. 39 வேகன்சி போட்டது வந்து பெரிய லெவல் தான். 1500. ஆனால் வந்து காம்படிஷன் அதிகமாக இருக்குது. போன வீடியோலேயே வந்து சொல்லியிருந்தேன். கிட்டத்தட்ட வந்து நீங்கள்
சம்திங் இருக்குன்னா வந்து கட் ஆஃப் வந்து இன்க்ரீஸ் வந்து ஆகிட்டு தான் இருக்கும். ஒன்றும் பிரச்சனை இல்லை. எஸ்எஸ்சி எக்ஸாம் பொறுத்தவரை ஃபஸ்ட்லேருந்து லாஸ்ட் வரை அப்டேட் வந்து கண்டிப்பாக வந்து நம்மளோட சேனல் வந்து கொடுப்பேன். நம்மளோட சேனலுக்கு நீங்கள் வந்து புதுசாக வந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷன் வந்து எனேபிள் வந்து பண்ணி வச்சுக்கோங்க. நம்மளோட வந்து ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம்லேயும் சில அப்டேட்ஸ் வந்து கொடுப்போம். அப்பப்போ வந்து சப்போஸ் நீங்கள் சோஷியல் மீடியாவில் ஏன்னா அதுலேயும் வந்து அப்டேட்ஸ் வந்து தெரிஞ்சுக்கிறதுக்கான சான்சஸ் வந்து இருக்குது. அதனால் வந்து ஃபாலோ பண்ணி லைக் பண்ணிக்கோங்க நம்ம சேனலை. எக்ஸாம் ப்ரிப்பரேஷனாக நல்லா வந்து பண்ணிக்கங்க. ஏன்னா வந்து இந்த 3 நாளில் தான் இருக்குது. ஆல்மோஸ்ட் வந்து எல்லாம் கம்ப்ளீட் பண்ணியிருப்பீங்க. உங்களுக்கு வந்து இங்கிலீஷு அந்த மாதிரி எல்லாம் டவுட் இருக்க தான் செய்யும். நீங்கள் வந்து டைமிங் தான் உங்களுக்கு வந்து முக்கியம். டைமிங் நீங்கள் 80 கொஸ்டினுக்கு 60 அடிக்கும்போது கரெக்டாக ஒரு நிமிஷத்துக்கு 1 கணக்கு பண்ணாலும் நீங்கள் வந்து 50 to 60 கொஸ்டின் அடித்தா மட்டும் தான் இந்த SSGD 2025 அதுக்கு வந்து போஸ்டிங் வந்து கிடைக்கிறதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்குது. இந்த இயர் எண்ட்லேயே கண்டிப்பாக ரிசல்ட்ஸ் வந்து தெரியும். கண்டிப்பாக நம்மளோட டிசம்பரில் வந்து நீங்கள் ஜாயினிங் வந்து பண்ணுற மாதிரி. ஏன்னா வந்து குயிக்காக வந்து எக்ஸாம் நடந்துக்கிறத விட அக்டோபர் மாதம் கூட எல்லா ப்ராசஸ் வந்து முடிஞ்சு உங்களுக்கு வந்து ஜாயினிங் வர்றதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது. அதனால் எக்ஸாம் எல்லாம் வந்து பண்ணுங்கள், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. எக்ஸாம் வந்து ஹால் டிக்கெட் கண்டிப்பாக கிடச்சுன்னா எப்படி வந்து இது பண்ண சொல்லுங்கள். எக்ஸாம் ஒன்றும் நார்மலாக இல்லை. உங்களுடைய அட்மிட் கார்டு வந்து ஒரு காப்பி வந்து நீங்கள் எடுத்துக்கங்க. ஒரு காப்பி 2 காப்பி வந்து எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பென்னு, பேப்பர் எல்லாமே அவங்க கொடுத்துருவாங்க. ஃபோட்டோ வந்து எடுத்துக்கங்க ரீசன்ஸாக. ஹால் டிக்கெட் கிடைக்காதனால நான் சொல்ல முடியல. சாதாரணமான இன்ஸ்ட்ரக்ஷன் இதான் வந்து நான் போன வருஷம் அதுக்கு முந்தின வருஷம் போன எக்ஸாமில் இந்த வருஷம் எதுவும் புதுசாக வந்து பண்ண மாட்டாங்க. மெட்டல் ஐட்டம் எல்லாம் வந்து எதுவும் எடுத்துகிட்டு போகக்கூடாது. ஆமாம், அவ்வளோதான். வேறு ஒன்றும் இல்லை. ஐடி ப்ரூஃப் வந்து மஸ்ட்டு. ஒரு 2 ஐடி ப்ரூஃப் வந்து எடுத்துக்கோங்க. உங்கள் டேட் ஆஃப் பர்த், பேர் எல்லாம் கரெக்டாக இருக்கிற மாதிரி. உங்களுடைய ஃபோட்டோ அந்த ஐடி ப்ரூஃபில் வந்து கரெக்டாக இருக்கிற மாதிரி ரீசன்ஸாக. பேன் கார்டாக இருக்கட்டும், உங்கள் டிரைவிங் லைசன்ஸ், ஆதார் தான் மஸ்ட்டு. ஆதார் தவிர்த்து தான் மற்றது கேட்பாங்க. நீங்கள் ஆதாரோட இன்னொரு ஐடி ப்ரூஃபும் எடுத்துக்கிட்டு போகிறது எனக்கு தெரிஞ்சு ஓரளவு பெட்ரு. ஏன்னா சப்போஸ் அதில் வந்து எதுவும் மிஸ்டேக் இருந்தால் நான் சொல்கிறேன். மெயினாக வந்து உங்களுடைய நேம் வந்து அவங்க வந்து செக் பண்ணுவாங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா டேட் ஆஃப் பர்த்து அது வந்து மெயினாக செக் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் வந்து வேறு எதையும் வந்து மெயினாக வந்து பார்க்க மாட்டாங்க. அதுக்கப்புறம் உங்களுடைய ஃபோட்டோ 2 ஐடி ப்ரூஃப்லேயும் உங்களுடைய அட்மிட் கார்ட்லேயும் ஃபோட்டோவும் வந்து கொஞ்சம் மேட்ச் ஆகுதா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு உங்களுடைய கீழே வந்து சிஸ்டத்தில் வந்து இது பண்ணி வச்சுட்டு உங்களுக்கு வந்து அதுக்கப்புறம் வந்து உள்ளே போனோடனே வந்து உங்களுக்கு என்ன ஹால்னு சொல்லிட்டு கீழே வந்து என்ட்ரி பண்ணி வச்சுருப்பாங்க. சிஸ்டத்தில் பார்த்துட்டு உங்களுக்கு வந்து கிரவுண்ட் ஃப்ளோரில் ஃபஸ்ட்டு ஹால், 2வது ஹால் அந்த மாதிரி சொல்லுவாங்க. அது உள்ளே நீங்கள் போனோடனே உங்களுடைய அட்மிட் கார்டு அண்ட் ஆதார் கார்டை வச்சுட்டு அவங்க வந்து உங்களை வந்து ஒரு ஃபோட்டோ எடுத்து லைவ் ஃபோட்டோ எடுத்துட்டு ப்ளஸ் வந்து உங்களுடைய லெஃப்ட் ஃபிங்கர் வந்து அதில் எடுப்பாங்க. லெஃப்ட் ஃபிங்கர் வச்சோடனே நீங்கள் வந்து உங்களுடைய சிஸ்டம் நம்பர் வந்து அவங்க அலாட் பண்ணியிருக்க அந்த சிஸ்டம் நம்பருக்கு நீங்கள் வந்து போகிற மாதிரி இருக்கும். போயிட்டு அடுத்து வந்து எக்ஸாம் வந்து உங்களுக்கு வந்து ஸ்டார்ட் பண்ண எப்படி பார்த்தாலும் எக்ஸாமுக்கு ஒரு 1 ஹவர் நீங்கள் வந்து ஃப்ரீயாக தான் இருப்பீங்க. ஒரு 1/2 hour 1 hour ஃப்ரீயாகிட்டு அதுக்கப்புறம் எக்ஸாம் ஸ்டார்ட் ஆகி ஒரு நேரத்தில் டைமிங் எல்லாம் வந்து இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து உங்களுக்கு வந்து சூப்பர்வைசன் வந்து பண்ணிகிட்டே இருப்பாங்க. உங்களுக்கு ஒரு ஒயிட் பேப்பர் அண்ட் பென் வந்து கொடுத்துருவாங்க. அட்மிட் கார்டில் வந்து அவங்க ஒரு அட்மிட் கார்டு வச்சுருப்பாங்க தனியாக ஹால் டிக்கெட்னு சொல்லிட்டு. அதில் உங்களுடைய ஃபோட்டோ ஒட்டி உங்களுடைய லெஃப்ட் தம்ப் எல்லாம் எடுத்து சைன் பண்ணி வைப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து எக்ஸாம் நீங்கள் வந்தீங்கன்னா அதில் வந்து சைன் பண்ணுற மாதிரி இருக்கும். அட்டர்னன்ஸ் ஷீட்டில் வந்து நீங்கள் வந்து சைன் பண்ணுவீங்க. 1 மணி நேரம் எக்ஸாம் முடிஞ்சோடனே மறுபடியும் வந்து ப்ராப்பராக வந்து வெரிஃபிகேஷன் ஒரு 1/2 மணி நேரம் வந்து பண்ணுவாங்க. மறுபடியுமே நீங்கள் தான் சொல்லிவிட்டு உங்களுடைய லெஃப்ட் தம்பை வந்து அவங்க வந்து ஃபிங்கர் வந்து ரீட் பண்ணுவாங்க. அப்புறம் வந்து மறுபடியும் லைவ் ஃபோட்டோ எடுத்துகிட்டு ஒன்ஸ் எல்லோரும் முடிஞ்சோடனே அந்த பேப்பர் பென்லாம் வந்து அங்கே கொடுத்துட்டு நீங்கள் வந்து வெளியே வர மாதிரி இருக்கும். அதோட அட்மிட் கார்டு வந்து எடுத்துகிட்டு வெளியே வர மாட்டேன்னு வந்து முன்னாடி சொல்லிட்டாங்க. அதனால் உங்கள் ஐடி ப்ரூஃப் எடுத்துகிட்டு நீங்கள் வந்து வெளியே மாதிரி இருக்கும். ஒரு ஃபோட்டோ 2 ஃபோட்டோ வந்து ரீசெண்டாக உள்ளதை வந்து எடுத்து வச்சுக்கோங்க. அவ்வளோதான். இதான் வந்து ப்ரொசீஜர். வேறு எதுவும் எக்ஸ்ட்ரா வந்து கேட்க மாட்டாங்க. மேபி எதுவும் புதுசாக சொன்னாங்கன்னா கண்டிப்பாக வந்து அப்டேட் பண்ணுறேன். ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் இந்த